ஸ்தோத்திரிக்கிறோம், 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 பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த அருமையான 2023 வருஷம் டிசம்பர் மாதம் 31 நாள் இந்த விசேஷித்த ஆராதனையிலே நாம் ஒரு சிறு கூட்டமாக கர்த்தருடைய கரத்திலே நாம் வந்து நிற்கும்படியாக தேவன் நமக்கு இந்த நேரத்தை இந்த வேலையை கொடுத்ததற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை தொடர்ந்து இம்மட்டும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் நம் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி சொல்லி நம் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கனப்படுத்துவோம். சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்பிற்காய் சோத்திரம், உங்களுடைய இரக்கத்திற்காய் சோத்திரம், நீ செய்த கிருபைக்காய் சோத்திரம் அப்பா. இந்த 2023 வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவதற்காய் சோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி அப்பா. உடைய தயவிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், உடைய கிருபையிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆண்டவரே இந்த பூமியிலே கர்த்தாவே நீர் உம்முடைய மகனாக மகளாக தெரிந்தெடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத அன்பு இந்த நிமிஷம் வரை மாறாது இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மனுஷன் மாறி போகிறான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுள்ள அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதலை உடைய ரத்தத்திலே கழுவினருக்காய் ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே ஒன்று கூடி சேர்த்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய மகனாக நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர், மகளாக தெரிந்தெடுத்தீர், உடைய பிள்ளையாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரப்பா. அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலே உடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடு. இந்த கடைசி நேரத்திலே இந்த 2023 வருஷம் கடைசி மணி வேளையில உடைய சமூகத்திலே வந்து கனப்படுத்த மகிமைப்படுத்த கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். பாடும் பாடல்களிலும் தொடர்ந்து நாங்கள் கொடுக்கிற சாட்சியில் தேவ நாம மகிமைப்படணும், நீரை மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவ நாம மகிமைக்காக நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்திலே 345 பாடல். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம் என்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை வேளம் தட்டி தட்டி எழுப்பி பொது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி பொது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்து வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்து வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து வாழும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து வாழும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளை தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளை தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை நேரப்பட எழுப்பி அவருடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்த தேவன். வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிற தேவன். அது மட்டுமல்ல, நமக்கு ஒவ்வொரு நாளும் உடைகளையும் தந்து பாதுகாத்து ஒரு குறைவின்றி நடத்தி வந்த தேவன். எத்தனையோ துன்பமான வேளையிலே, துயரமான நேரத்திலே நம்மோடு கூட இருந்து நம்மை அணைத்து அதிசயங்களை செய்த தேவன். நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு குறைகளை கேட்டு
பதிலி அளிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் ஒரு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் நமக்கு செய்த பல நன்மைகளை நாம் நன்றி சொல்லி, எத்தனை நன்மைகள் நம் வாழ்வில் செய்தார், அந்த அத்தனையும் நினைத்து நாம் அவரை துதித்து பாடல் மூலமாக அவரை கனப்படுத்துவோம். 333வது பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு என்கிற பாடலை பாடி தேவன் அருளிய இந்த சொல்ல முடியாத ஈவுகளுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, அளவில்லாத அவருடைய கிருபைகளை நம் ஆயுசு முழுவதும் அவர் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிறவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலிகளை சொல்லி அவரை கனப்படுத்துவோம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கைகளை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. அல்லேலூயா. ஆமென்.
தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக கடந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை எத்தனையோ நாச மோசங்கள், இந்த பூமியில எத்தனையோ பேரழிவுகள், பெரிய பூகம்பம், அது மட்டுமல்ல நிலநடுக்கம், அநேக இடங்களிலே வெள்ள பாதிப்பு, அது மட்டுமல்ல கொடிய கொரோனா வியாதிகள், இன்னும் பஞ்சம், பசி, பட்டினி, தேசத்திலே அரசியல் சூழ்ச்சிகளினாலே மிகப்பெரிய போர் அங்கே ரஷ்யாவிலும் மற்றும் அங்கே உக்ரைனிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ போராட்டங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் தேவன் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய தேச தலைவர்களையும், ஜனங்களையும், சபைகளையும், ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் அநேக நேரங்களிலே நாம் ஜெபித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜெபத்தை கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் கேட்டதற்காக நாம் நன்றி சொல்லி, நம்மளை யாராவது ஒருவர் இந்த காரியத்திற்காக கர்த்தருடைய கரத்திலே அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக கர்த்தர் நம் ஜெபத்தை தொடர்ந்து வருகிற வருஷங்களிலே நாம் இது போல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு நம்மை சுற்றி நெருக்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இவைகளில் இருந்து நம்மை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மகன் ஜோசப் இந்த காரியத்திற்காக ஜெயிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமாப்பா. ஆமென் இயேசுவே, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, ஆமென், ஆமென், நன்றி அப்பா. இயேசுவே, கிருபை, கிருபை ராஜாவே, ஸ்தோத்திரம். இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் இயேசுவே, நன்றி, 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 நன்றி. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இம்மட்டும் வழிநடத்தின நீர் எங்களோடு கூட எபினேசர், எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை அன்பு கூறுகிறது, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரை மகிமைப்படும். ஆமென். இனிமாய் கூட நம்மளே யாராவது ஒருவர் கர்த்தர் இந்த 2023ஆம் வருஷத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து தேவனை ஆராதிக்க எந்த தடைகள் இல்லாதபடி இங்கே பல்லடத்திலும் அது போல திருப்பூர் பகுதியிலே நாம் ஜெபித்த எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த, ஓய்வு நாளை ஆசரிப்பா என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நமக்கு இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, அது மட்டுமல்ல அவருடைய வார்த்தை என்கிற அந்த மன்னாவை புசிக்கும்படியா, வேத வசனங்களை தியானிக்கும்படியா, வேத வார்த்தைகளை குறித்து அதனுடைய ரகசியங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். அது மட்டுமல்ல, புதன்கிழமை தோறும் நடந்த அந்த வேத வினா பகுதியிலே, வேத கேள்வி பதில் பகுதியிலே
அநேக காரியங்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களிலே நடந்த விசேஷித்த தேச ஜெபம், ஜனங்களுக்காக, அக்கிரமங்கள், பாவங்கள் மீறுதல் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ரட்சிக்கப்பட, அந்த தேசத்திலே பாதுகாப்பு கிடைக்க, அது மட்டுமல்ல சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னிகள், வயதிலே முதிர்ந்தோர்கள், ஏழை எளியோர், திக்கற்றோர், அனாதைகள், இப்படி எல்லா ஜனங்களுக்கு ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அந்த ஜெபத்தையும் கேட்டு நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்ததற்காக, அது மட்டுமல்ல மாதந்தோறும் நடந்த ராபோஜன பந்தியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு கூட அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை பலப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து ஊழியர்கள் ஐக்கியம், சகோதரர்களுடைய அந்த ஒன்றுபட்டு நாம் கூடி ஜெபிக்கிற இப்படி எல்லா ஐக்கியத்திலே தேவன் நம்மோடு கூட இருந்ததற்காக நன்றி சொல்லி, நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி இந்த வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டி வழிநடத்தி நம்மை பாதுகாத்தது அந்த அன்பின் தேவனுக்கு, அப்படிப்பட்ட கிருபை இரக்கம் நிறைந்தவருக்கு நன்றி சொல்லி நாம் கர்த்தரை கனப்படுத்தி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் ஐயா. ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும். ஆமென், ஆமென். இயேசுவே ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மோசமான காரியங்கள் எங்களை அணுகாதபடி கர்த்தரை ஆமென். இயேசுவே நன்றி ஐயா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களடங்காத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் கர்த்தாவே. ஆமென், ஆண்டவரே இந்த ஆமென் ஐயா. கடைசி மாதங்கள் எங்களை நன்றி, கர்த்தாவே நன்றி, நன்றி எத்தனையோ அப்பா. காரியங்கள் செய்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே இயேசுவே, எனக்கு முன்பாக நாங்கள் ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை கர்த்தாவே. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம், நாம ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவே மகிமைப்படட்டும், சோத்திரம் கர்த்தாவே. மகிமைப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு வாரமும் நன்றி, கர்த்தாவே நன்றி, நன்றி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட அப்பா. கர்த்தாவே 12 மாதங்களும் ஆமென், ஒவ்வொரு ஆமென், வாரமும் கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே எனக்கு இந்த இயேசுவே ஆராதனையாக தொடர்ந்து இத்தனை ஸ்தோத்திரிக்கிறோம், நாட்கள் நடத்தி தந்ததற்கு ஸ்தோத்திரிக்கிறோம், கூட ஸ்தோத்திரிக்கிறோம், கொடி நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா. இயேசுவே சோத்திரிக்கிறோம் நன்றி கர்த்தாவே. ஐயா, நன்றி அதுபோல ராஜா, கர்த்தாவே நன்றி நாங்கள் அப்பா. இந்த ஆராதனையிலே ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே அது ஆமென், உங்களுக்கு பிரீதியா ஆமென். இருக்க கர்த்தர் கிருபை ஸ்தோத்திரம், தந்தது கூட ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், என்னுடைய ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபத்திற்கெல்லாம் நீர் ஸ்தோத்திரம். பதிலளித்தீர் கர்த்தாவே. நன்றி இயேசுவே அப்பா, நன்றி ஐயா. சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாங்கள் ஸ்தோத்திரம், பாடுகிற ஸ்தோத்திரம். பாடலுக்கு நல்ல உற்சாகத்தை தந்தீர் கர்த்தாவே. ஆமென், ஆண்டவரே ஆமென். இயேசுவே கிருபை, ஒவ்வொரு கிருபை, பிள்ளைகளும் கிருபை கர்த்தாவே ராஜாவே. உற்சாகத்தோடு ஆராதனையிலே கலந்து கொண்டு கூட கோடான கொடி நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, இயேசுவே நன்றி ஐயா. ஆமென். சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், இன்னும் புதன்கிழமை ஸ்தோத்திரம். நடக்கிற வேத பாடத்திலும் வெள்ளிக்கிழமை நடக்கிற இயேசுவே உபவாச ஜெபத்திலும் கிருபை, கிருபை, மாதந்தோறும் கிருபை நடக்கிற ராபோஜன ராஜாவே. பந்தியிலும் இத்தனை ஆமென். நாட்கள் நன்றி எங்களுக்கு நடத்தி அப்பா. தந்தது கூட ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரர்கள் துதிக்கிறோம், ஐக்கியத்திலும் துதிக்கிறோம். கர்த்தாவே சகோதர ஐக்கியத்திலும் கர்த்தாவே உடைய ஆமென், கிருபை ஆமென். இருக்கட்டும் கிருபை, கர்த்தாவே. கிருபை வருகிற ஐயா. நாளிலும் கர்த்தாவே உடைய அன்பு கிருபை அப்பா. ஆசீர்வாதம் ஆமென். எங்களுக்கு வேண்டும் ஸ்தோத்திரம், கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே. இன்னும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே எங்கள் ஆமென், குற்றங்கள் ஆமென். குறைகள் உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதேனும் செய்தால் கூட மன்னித்தருளும், ஒரு விஷயம் மன்னித்தருளும். மன்னியும் மனதிலும், கர்த்தாவே. இனிமேல் நாங்கள் மனதிலும். அந்த காரியங்கள் செய்யாதபடி எங்களை ஒவ்வொருவரையும் ஆமென், பரிசுத்தப்படுத்தி ஆமென். பலப்படுத்தும் கர்த்தாவே. பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், ஆண்டவரே பலப்படுத்தும். ஒவ்வொருவரும் கர்த்தாவே கிருபையாயிரும், ஒவ்வொருடைய கிருபையாயிரும். இருதயத்திலும் நீர் ஒருவர் மாத்திரமே வாசம் செய்யும் கர்த்தாவே. ஆமென், ஆமென் ஆண்டவரே இயேசுவே ராஜாவே. நன்றி அப்பா, சோத்திரிக்கிறோம் நன்றி கர்த்தாவே. ஐயா. பிசாசானவனுக்கு ஆமென், இடம் கொடுக்காதபடி ஆமென். கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படி கர்த்தரை நன்றி அப்பா. ஆமென், நல்ல இருதயத்தை ஆமென். தாரும், நல்ல சிந்தனைகளை தாரும், நல்ல நினைவுகளை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே கர்த்தாவே. நன்றி அப்பா, ஆண்டவரே நாங்கள் நன்றி அனுதினமும் அப்பா. வேத ஆமென். வாசிப்பிலும் ஜெபத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் கிருபை, உமக்கு கிருபை பிரியமாய் ராஜா. நடக்க கிருபை தாரும் கர்த்தாவே. இயேசுவே ஆமென், சோத்திரிக்கிறோம் ஆமென். கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமிப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், இன்னைக்கு வந்துள்ள பிள்ளைகளை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். காணும்படி கர்த்தர் கிருபை ஆமென். தந்ததற்கு கூட ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே. நன்றி இயேசுவே அப்பா, நன்றி ஐயா. சோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்தை துதிக்கிறோம், தந்ததற்கு கூட நன்றி துதிக்கிறோம், ஆண்டவரே. துதிக்கிறோம் இங்கு அப்பா. வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அதிகமாய் ஆசீர்வதற்காய் நன்றி, பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. பலப்படுத்துவதற்காய் நன்றி. ஒவ்வொருவரும் அநேக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவைகளோடு வேண்டுதல் விண்ணப்பங்களோடு இருப்பார்கள் ஆமென். கர்த்தாவே. இயேசுவே அவர்கள் வேண்டுதல் நன்றி அப்பா, விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் நன்றி. பதிலளியும் கர்த்தாவே. இயேசுவே ஆமென். இயேசுவே சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த ஜெபமானது கர்த்தாவே உமக்கு கேட்கப்பட வேண்டும்
வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே நாங்கள் அதிகமாக விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் அதிகமாய் உம்மை பற்றுகிற காரியங்களை ஈடுபட கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகமாய் கர்த்தாவே வேத வாசிப்பில் அதிகமாய் ஊக்கமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துல ஒப்புவிக்கிறோம். துதிகரமைக்கு உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகர் மீட்புமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்து எங்களோடு கூட இருந்து பெரிதான காரியங்களை செய் எங்களை வழி நடத்தினீர். எங்கள் ஜெபத்தை கேட்டு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை கனப்படுத்த, மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களோடு கூடுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். இதை மகிமைப்படும். ஆமென். இன்னும் கூட நம்மள யாராவது ஒருவர் இங்குள்ள பல்லடம் பகுதியில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் மட்டும் பலப்படுத்தினக்காக சபை விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தர் சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர் கன்னிகைகளானாலும், வயதிலே முதிர்ந்தோர்களானாலும் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலத்தை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து, சபையிலே சாட்சியாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தத்தோடு தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக, தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக அந்த உணர்வை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொல்லி விடுதலையின் பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி ஆராதிக்கவும், தேவனை கனப்படுத்தவும், தொடர்ந்து தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை அவர் ஐக்கியத்தில வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி, நம்மளை யாராவது ஒருவர் நம்ம ஒவ்வொருவருக்காக நீங்கள் பெயர் பெயராக நீங்கள் சொல்லலாம், அல்லது எல்லா ஜனங்கள் எல்லாருக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காக, சபைகளுக்காக, இந்த அடியனுக்காக, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அதுபோல இங்குள்ள சகோதரர் ஜானுடைய மனைவி பிள்ளைகளையும் வேற குழந்தைகளையும், இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ, யாரெல்லாம் தேவனை அங்கே அறிந்து கொண்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக, நன்றி சொல்லும்படியாக ஜெபிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், 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 ஆமென். சுபே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம். இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே, கிருபை, கிருபை, கிருபையானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். இயேசுவே, நன்றி, இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென். இயேசுவே, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை அப்பா. ஆமென், ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். மட்டுமாய் நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை வேண்டுதலை கேட்டதற்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய மகிமைப்படும். தொடர்ந்து நம்முடைய கரம் வழி நடத்தட்டும். ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வேத புத்தகத்திலே சங்கீத புத்தகத்தை நாம் வாசித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீத புத்தகம், சங்கீதம் 139 சங்கீதம். இது ஒரு
நம்மை நிதானிக்கிற சங்கீதம். ஏனென்றால் தேவன் உடைய சமூகத்திலே தாவீது தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே தாவீது தேவனோடு பேசின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அது நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் வானத்தை படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவைகளில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகைகள் எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்ணில் இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாய். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வணங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாம். உமக்கு விரோதமாய் எழும்பொருளை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையை அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைவனாக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுப்பாராக. நாம் இந்த நாளுக்கென்று இந்த வருஷத்தின் கடைசி செய்தியாக இந்த காலையிலே நாம் ஜெபித்து நாம் தியானித்த அந்த வேத வசனத்தை தொடர்ந்து நாம் அதனுடைய மற்ற பகுதிகளை நாம் இன்றைக்கு தியானிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2. அப்போஸ்தலர் 2 20 நாம் வாசித்து செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 2:20. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்பதை நாம் வாசித்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், சோதரிக்கிறோம். அப்பா இயேசுவே, இந்த நேரத்திலே வாசித்த உடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, உடைய வருகை நாளிலே அது எப்படியாக இந்த பூமியும் அதில் அடையாளங்களும், அது மட்டுமல்ல உடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் மட்டுமே ரட்சிக்கப்படுவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். இயேசுவே, நீர் எங்களை ரட்சிக்க, நீர் இந்த பூமியிலே மனிதனாய் பெற உடைய ரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி மீட்டுக் கொண்டிருப்பா. அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை குறித்து நாங்கள் கவலையற்று இருப்போமானால், அதை குறித்து நாங்கள் எந்த விதமான சிந்தை இல்லாமல் இருப்போமானால், உம்முடைய வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்வோன் யார் என்று நீர் கேட்கிறீரப்பா. இயேசுவே, அந்த உணர்வோடு இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து, அந்த வார்த்தையினுடைய மகிமை அது இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது கடந்த நாட்களில் என்ன செய்தது, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது, இனி என்ன செய்யும் என்று நாங்கள் அறிந்து கொண்டு அதை நிதானித்து கொண்டு எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் எப்படியாய் சரிப்படுத்த வேண்டும், எப்படியாய் உம்மோடு ஒப்புரவாக வேண்டும், எப்படியாய் உம்மோடு கூட நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு தர வேண்டும்.
இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய இருதயத்திலும் நீர் பேச வேண்டும். எங்களை மூடி மறைத்து உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாக நீர் எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு காலையிலே இந்த செய்தியை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த செய்தியின் தலைப்பானது காலத்தின் சந்திப்பு. காலத்தின் சந்திப்பு என்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி. இதிலே நாம் இன்றைக்கு காலையில மொத்தம் 7 காரியங்கள். இந்த காலத்தின் சந்திப்பு என்ற செய்தியிலே மொத்தம் 7 காரியங்கள் உள்ளன. அந்த 7 என்பது அது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது தேவனை குறிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே 7 அவர் பரிபூர்ணப்படுகிறவராக இருக்கிறார். 7 என்பது பரிபூரணம். 7 சபை அல்லது வாரத்திலே 7 நாட்கள். இவைகள் எல்லாம் 6 நாட்கள் வேலை செய்வாயாக, 7ஆம் நாளோ உனக்கு ஓய்வு நாள் என்று சொல்ல 7 நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த நாளை ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுக்கென்று அதை ஒப்பு கொடுத்து. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே உங்களுக்கு தெரியும், அவர்கள் வீட்டை விட்டு கூட வெளியே வரமாட்டார்கள், அடுப்பு பற்ற வைக்க மாட்டார்கள், புசிக்க மாட்டார்கள். தேவனுக்கென்று தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அங்கே தேவனோடு கூட அமர்ந்து அங்கே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவ்விதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அங்கே ஆராதிக்குவதும் தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்த இப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து அவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, நம்முடைய தேவன் என்ன செய்ய விரும்பினாராமா? அன்றைக்கு இருந்த ஜனங்களோடு கூட இந்த பூமியை அவர் என்ன செய்தார்? மக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பொழுது பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படியாமல் அந்த தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தன்னுடைய வார்த்தையை கொடுத்து வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, நீங்க முதல்ல ஆதாமை படைத்து ஆதாமோடு கூட தேவன் உறவாடி கொண்டு இருந்தார். பிறகு ஆதாமை பார்த்து என்ன சொன்னார்? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் இதில் இருக்கிற எல்லாற்றையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? இந்த நன்மை தீமை என்கிற விருட்சத்தை நீ புசிக்க கூடாது. அப்ப அதை முதல்லயே அவர் என்ன செய்துட்டாரு? வார்னிங் கொடுத்துட்டார். தேவன் எந்த ஒரு மனிதனையும் முதலில் எச்சரிக்காமல், கவனமா கேளுங்க, தேவன் எந்த ஒரு மனிதனானாலும் சரி எல்லா மனிதனையும் முதலிலே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக எச்சரித்து பிறகு நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். நீங்க அந்த வார்த்தையை மீறும் பொழுது நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுறீங்க. ஆமென். அது எல்லா மனிதனுக்கும், ஆதாமா இருந்தாலும் சரி, இனிமேல் நமக்கு பிறக்க போகிற அல்லது இனிமேல் இந்த நிமிஷத்தில் இருந்து பிறக்க போகிற குழந்தையானாலும் சரி, அல்லது 2024 பிறக்க போறதா இருந்தாலும் சரி, ஏன்னா இன்னும் பிறக்கல 24 இப்ப கர்ப்பமா இருக்கிறவங்க 24 குழந்தைகள் பிறக்கும். அப்ப அந்த குழந்தைக்கும் அதே சட்டம் தான். இப்ப இருக்கிறவங்களுக்கும் அன்றைக்கு இருந்தவர்களுக்கும் இனிமேல் வரப்போகிறவர்களுக்கும் தேவன் ஒரே சட்டத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் யார்? அவர் மாறாதவர். தேவன் மாறாதவர். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஏனென்றால் அங்கே நீங்க தேவனை விரும்பி இருக்கிறீங்க, தேவன் மேலே அன்பு செலுத்துறீங்க, தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சட்டமோ, அவன் தேவனுக்கு கீழ்ப்படி இல்ல, அவன் ஒரு முரட்டாட்டம் பிடிச்சவன், அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு திருடன், அவனுக்கு ஒரு சட்டமோ என்று தேவன் வித்தியாசமான சட்டங்களை வைப்பதில்லை. ஏனென்றால் அவர் எல்லோருக்கும் தேவன். அவர் எல்லோருக்கும் தேவன், எல்லோருக்கும் பொதுவானவர். இஸ் a unique person. அதனாலதான் பாருங்க, அவரு என்ன செய்ய விரும்புறார்? வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கிறார். காலையிலே நம்ம தியானித்தோம் நோவாவின் நாட்களிலே. நோவாவின் நாட்களில் இருந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மிகவும் கடினமாக ஏற்பட்டது. அங்கே அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் மீறுதலினாலும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தாங்க.
இன்றைக்கு நம்ம பார்ப்பதை போல இன்றைக்கு பெரிய பெரிய பட்டணங்களும், இன்றைக்கு நம்ம பார்ப்பது போல அங்கே பொன்னும் வெள்ளியும் பித்தளையும் எல்லாம் இருந்தது. அதைகளை கொண்டு அவர்கள் பெரிய பெரிய கட்டடங்களை, பெரிய பெரிய காரியங்களை, பெரிதானவைகளை செய்து தேவனை மறந்து வேசித்தனமும் விபச்சாரமும் அசுத்தமும் அருவருப்பும் இந்த பூமியை என்ன செய்ததாமா? தேவன் இந்த பூமியை பார்க்கும் பொழுது அவருக்கு மனஸ்தாபம் உண்டாகும். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த பூமியை சீர்கெட்டு கிடந்தது என்கிறது வேதம் சொல்லுது. அது எப்படி இருந்ததாமா? இந்த பூமி சீர்கெட்டு போயிடுச்சாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, ஐயோ இன்னைக்கு இந்த 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 இரவு நீங்க ஒரு சில ஒரு சில பீச்சுகளிலேயும் இன்றைய இரவு நான் சொல்றது இப்ப இந்த நிமிஷத்துல எத்தனையோ பாவங்கள் அருவருப்புகள் நடந்துட்டு, ஒரு சில லாட்ஜிலையும் சரி, ஒரு சில ஹோட்டல்லையும் சரி, ஸ்டார் ஹோட்டல் என்று பெரிய பெரிய ஹோட்டல் என்று பணம் கட்டி போய் இன்னைக்கு எவ்வளவு அசிங்கத்தை அருவருப்புகளை செய்து கொண்டிருப்பாங்க இந்த இரவுல. ஒரு புறம் நாம் பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறோம், ஒரு புறம் இந்த பூமி என்ன ஆயிட்டு இருக்குது? சீர்கெட்டு கொண்டு போய் இருக்கு. இதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்கு. குடிப்பழக்கத்திலும் போதை பழக்கத்திலும் இன்னும் அசுத்தமான கிரியைகளை, கொலை செய்வது, அக்கிரமம் செய்வது, அநியாயம் செய்வது என்று ஒரு புறம் இந்த பூமியை சீரழித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் ஒரு சிறு கூட்டம் தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தோடு தேவனை ஆராய்த்து கொண்டு, அதனாலதான் நாங்க பாருங்க பிரஜாதிகள் நம்மை நோக்கி இன்னும் சொல்றது என்னது? கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்களா, போஸ்டர் கூட போட்டிருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். நான் அதுல ஒரு கிளிப் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்னாப். நாங்க புத்தாண்ட நாங்க மகிழ்ச்சியா கொண்டாடுவோம், அவர்கள் குடித்து கும்மாளம் இடுவார்கள் புத்தாண்டைன்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி குடித்து கும்மாளம் இடுபவர்கள் அல்ல. ஆமென். தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையே அல்ல. அவன் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்திலிருந்து அவன் எப்பவோ விலகி போயாச்சு. அவன் சொல்லிக்கொள்ள, நானும் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய கிறிஸ்தவன் என்று. நீங்க ஒரு பெயர் கிறிஸ்தவனா தான் இருக்கிறீங்க. இப்ப தேவன் உங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்தால் நீங்கள் பரிசுத்தமாத்தான் இருக்க வேண்டுமே தவிர உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தமா வைத்திருக்க வேண்டும். இந்த சரீரமே தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு தூரம் பாதுகாப்ப வைக்கிறீங்களோ தேவன் உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்துகிறார். இதைத்தான் அன்றைக்கு இருந்த நோவாவின் நாட்கள் இருந்த ஜனங்களுக்கும் தேவன் சொன்னார். அதனாலதான் பாருங்க, நம்ம காலையில தியானித்தோம், ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டு இருந்தார், தேவனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அங்கே நோவா நாட்களிலே அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. நோவா எடுத்துக்கொள்ளப்பட்டதை பற்றி யாருமே என்ன செய்யல, ஒரு கவலைப்படல. அதை பற்றி யாருமே பேச கிடையாது, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதே போல இன்றைக்கும் தேவனுடைய வருகையிலே ஒரு சிறு கூட்டத்தை தேவன் என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென். அப்ப நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கால் இந்த நிமிஷத்துல அவர் வந்தாலும் நம்ம என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப அதுக்குத்தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த வருகையிலே காணப்பட வேண்டுமானால், நம்ம மறுரூபம் அடைய வேண்டுமானால் இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம பரிசுத்தமா இருங்க, இப்ப கவனமா இருங்க. இங்க நம்ம கொடுக்க போற செய்தியின் தலைப்பு 24 செய்தியின் தலைப்பே அப்படித்தான் இருக்கும். அதை நான் கொடுக்க போகிறேன், நீங்க கவனமா கேட்டுங்க. சரி பாருங்க, அதற்கு பிறகு அங்கே நோவா நாட்களிலே அங்கே தேவன் ஒரு பெரிய பேழையை செய்து, அந்த பேழையை கண்டு அநேகர் என்ன செய்தாங்க? கேலியும் கிண்டலும் செய்தார்களே தவிர என்ன செய்யல, பேழைக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்ப அதை போல இன்றைக்கு பேழையாக இருக்கிறது என்னது? இயேசு கிறிஸ்துனுடைய நாமம். நம்ம ஆராதிக்கிற இந்த ஸ்தலம், இங்கதான் தேவன் இருக்கிறார்னு நம்ம சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறோம். ஆனா யாரும் என்ன செய்கிறது இல்ல, செவி கொடுத்து கூட கேட்பதில்லை. அதை குறித்து எந்த கவலையும் இல்லை. அப்ப இந்த நாமத்தை கனப்படுத்த, மகிமைப்படுத்த இந்த நாமத்துக்கிட்ட வாங்க என்று சொன்னால் இதை குறித்து யாருக்கு என்ன கிடையாது? அக்கறை இல்லை. அதை பற்றியான ஒரு பயம் இல்லாம இன்னைக்கு அங்கே மனம் போன போக்கிலே ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப கடைசியா தேவன் என்ன செய்தார்? மழையை வர வைத்து அந்த பேழை அப்படியே மேல போகுது. கீழே இருக்கிற ஜனங்கள் முழுவதுமாக
அழிந்து போறாங்க. நீங்க போன வாரம் பார்த்திருப்பீங்க, திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியில சுமார் 100 வருடங்கள் 150 வருடங்களுக்கு முன்பாக இது போல ஒரு நடந்தது. நீங்க கவனித்தீங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை தேவன் எச்சரிக்கிறார் இந்த பூமியை. நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பூமி என்ன செய்யப்படுது, ஒரு பெரிய பேரழிவை தேவன் கொடுத்து கொண்டு ஜனங்களை என்ன செய்கிறார், எச்சரித்துக் கொண்டே வருகிறார். நமக்கு அது ஒரு எதற்காக இருக்கிறது, வேதத்திலே சொல்லப்பட்டது நம்முடைய கண்களுக்கு முன்பாக. ஏனென்றால் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மனிதன் அடுத்த தலைமுறை மாறி போயிட்டு இருக்கு. அந்த மனிதனுக்கு ஒரு எச்சரிப்பு. இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. யாரு சொன்ன என்ன சொல்லுவாங்க, ஏதோ கதை விட்டுட்டு இருக்கிறாங்கம்மா. இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே என்ன நடக்குது, எல்லாம் நடக்குது. தண்ணி எப்படி வரும், எப்படி தண்ணி எங்க வீட்டுக்குள்ள வரும்னா வந்தது. எப்படி கொரோனா வந்து எல்லாரும் வீட்டை விட்டே வெளியே வர முடியாதுன்னா நடந்தது. ஒரு காலத்துல நடந்தது, இன்னைக்கு மறுபடியும் நடக்குது. அப்ப இது எல்லாமே ஒவ்வொரு காலத்தில் நடந்தது, அது தொடர்ந்து நடக்குது. அதே போல நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் மரித்து போனார்கள். பிறகு மோசே நாட்கள் வந்தது. மோசே போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வருகிற பொழுது அங்கே அதை போல பரியாசம் செய்கிறவர்கள், மோசே செய்தது போல அன்றைக்கு இருந்த மந்திரவாதிகளும் அன்றைக்கு இருந்த அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளும் அதையே செய்தான். அதைத்தான் இன்றைக்கும் உலகத்துல நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா, ஆமா எங்க இதுலயும் நடக்குது, எங்க இடத்துலயுமே நடக்குது, ஏன் அங்கேயே நடக்குது இங்கேயே நடக்குது என்று சொல்லி அவர்களை பற்றி பெருமை பேசுவது இன்றைக்கு எல்லா இடத்திலேயும் அதிகரித்து கொண்டு வருகிறது. மனித வழிபாடு, உலக வழிபாடு, உலக பெருமை, உலகத்தை பற்றி, மனிதனை பற்றி, மற்றவர்களை பற்றி பெருமை பேசுகிற காரியம் நடக்குது. அப்போ ஒரு உண்மை ஒன்று வரும் பொழுது அதே மாதிரி போலி அநேகர் வரும். ஒரு உண்மை இருக்கும், ஆனா அதே மாதிரி போலி அதிகமாகும். யாராவது ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட அல்லது ஒரு பொருளை அல்லது ஏதாவது ஒன்று கண்டுபிடித்து விட்டால் அதே மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெளியில வந்துடும், ஒரே நாள்ல வந்துடும். அது இன்றைக்கு நம்ம பார்க்கிற பொருட்களிலேயும் சரி, அநேக காரியங்களிலேயும் சரி. அப்போ மோசே நாட்களிலேயும் என்ன நடந்தது, அந்த ஜனங்களுக்கு விரோதமான அநேக காரியங்கள் நடந்தது. ஆனாலும் தேவன் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த ஜனங்களோடு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வந்து செய்தார். அது ஒரு இரண்டாவது காரியம். மூன்றாவதாக நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறப்போ நம்ம இப்ப அதை குறித்து நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கிறோம். அந்த முதல் 2 காரியங்களை பார்த்தோம். இப்ப மூன்றாவதாக பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. லோத்தும் ஆபிரகாமுடைய காலத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே ஆபிரகாம் அங்கே கானான் தேசத்திலிருந்து, அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும் பொழுது வருகிற வழியிலே அங்கே லோத்து கூட வர்றான். லோத்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன இல்லாம இருந்தது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. நீங்க அந்த 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வருது. 13:10 வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிங்க. அதிகாரம் 13:10. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அதற்கு முந்தின வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்கே லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது, அவர்களுக்கு வாக்குவாதம் உண்டானது என்று நம்ம பார்க்கிறோம். சரி வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டான். சரி போதும் பாருங்க, அங்க லோத்து பார்க்கிறான் அந்த பூமி முழுவதும் ஒரு சமபூமியா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறான். ஆனா அந்த இடம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்ததாமா, அசுத்தமும் அருவருப்பும் நிறைந்த இடம். அவன் போன இடம் என்ன இடம், சோதோம் குமாரா. அந்த சோதோம் குமாராவைத்தான் லோத்துடைய கண்களுக்கு எப்படி இருந்தது, ஒரு பசுமையான ஒரு சமவெளியான இடமா. ஒரு வீடு கட்டுறப்ப என்ன பார்ப்பாங்க, சமமா இருக்கா நிலம்,
ஏன்னா மேடும் பள்ளமா இருந்ததுன்னா, குழியும் மேடா இருந்ததுன்னா வீடு கட்ட முடியாது, செலவு ஜாஸ்தியா. வீடு குழிக்குள்ள இருக்கும்பாங்க, அல்லது வீடு பள்ளத்தில் இருக்கும்பாங்க. அப்போ ஒரு சமமாக இருக்கும் பொழுது அங்க எல்லாரும் அந்த இடத்தை விரும்புவாங்க. அதுதான் என்ன செய்தான் லோத்து. அந்த இடத்தை பார்க்கிறான், சமமா இருக்கு, நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி அங்க போறான். ஆனா அங்க என்ன நடந்தது? அந்த இடத்த ஒரே அருவருப்பு இருந்தது. அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? அந்த சோதம் கொமோராவை அக்கினியிலே அழித்து போட்டார். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது, லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும். அக்கினியிலே அழிக்கப்படும். எதில் அழிக்கப்படும்? அக்கினியிலே அது அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி எச்சரிக்கிறார். பாருங்க, ஏன் என்றால் பாருங்க, நீங்க நினைக்கலாம் நம்முடைய ஜீவியமானது எந்த நாளும் நமக்கு நன்மையே கிடைக்கும். இன்னைக்கு கவனமா கேளுங்க. இந்த 2023ஆம் வருஷம் முடிய போற நேரத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா சபைகளிலேயும் கவனமா கேளுங்க, எல்லா சபைகளிலேயும் ஒரு வாக்குத்தத்த வசனம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. 2024 வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கான உங்களுக்கான வாக்குத்தத்தம் என்று சொல்லி, இந்த அதை எப்படி சொல்லலாம்னா, நான் பரியாசம் செய்யல, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ஆனா அந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் உங்களுக்கு உரிமை என்று கொண்டாடுவது அல்ல. அந்த வருஷத்துல நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வசனம் மட்டுமே உங்களுக்கு வாக்குத்தத்தம் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நமக்கு உரியது. ஆமென். தேவன் எப்படி நமக்கு உரியவரோ அதே போல அவருடைய வார்த்தை எல்லாமே நமக்கு சொந்தம். அதுல ஒண்ணு மட்டும் நமக்கு இல்ல. இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த இடத்துல நீங்க இந்த ஒரு காலை மட்டும் வச்சுக்கணும்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு பூமியை கொடுத்து அந்த பூமியில உங்க கால் மட்டும்தான் பரவணும், மிச்சம் எல்லாம் வேற ஆளுக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி அல்லவே, அது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப அந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, அதை நம்ம அப்படி பிரித்து பார்க்க கூடாது. அது மட்டுமல்ல, அங்க நீங்க சொல்ற ஆசீர்வாதம் மட்டும் அந்த வருஷத்தில் இருக்காது. நான் சொல்ல வந்த அர்த்தம் அதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரே வியாதியாகி அந்த குடும்பம் மரணத்தில் ஏற்படலாம், அல்லது அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் பிரிவினைகள் வரலாம், அல்லது அந்த குடும்பத்துல வேற ஏதாவது போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகளோ மரணமோ அல்லது பஞ்சமோ என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்த வருஷத்துல. இப்ப 2024 என்ன நடக்குன்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த ஒரு வசனத்தை வச்சு இல்ல சபையில இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, இதுதான் நடக்குன்னு நம்ம யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப வாக்குத்தத்தம் என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் இருக்கிறது. அதை போல பாருங்க, உங்களுக்கு இது நடக்காது, அது நடக்காது, உங்களுக்கு சோதனையே வராது, உங்களுக்கு போராட்டமே இருக்காது என்று சொல்லக்கூடாது. அது என்னது? ஒரு பொய். அது என்னது? அது ஒரு பொய். அந்த பொய்யை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய சமூகத்திலே நின்று நம்ம அதை பேசக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள், நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், 2024 ஒரு வாக்குத்தத்தம் இது. தேவன் உங்களை இந்த வருஷம் பூரா ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு இனிமேல் என்னவே இருக்காது, கஷ்டமே இருக்காது, உங்களுக்கு எந்த விதமான உபத்திரவமே இருக்காது, வியாதியே வராதுன்னு நான் கேரண்டி கொடுக்க முடியுமா? நான் அப்படி சொன்னா நான் யாரா இருப்பேன்? நான் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி, நான் ஒரு பொய் பேசுறேன். ஏன்னா உங்களுக்கு எப்ப வியாதி வரும்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டிலோ அல்லது நம்ம எடுத்துக்கொள்கிற தண்ணீரிலோ அல்லது நாம் பிரயாணம் செய்கிற இடங்களிலே இருக்கிற காற்றோ நம்ம என்ன செய்து விடும்? நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி விடும். அப்ப நம்ம அந்த பொய் சொல்லக்கூடாது. தேவன் உங்களை பாதுகாப்பார், தேவன் உங்களோடு கூட இருப்பார், நீங்க விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, முன்னேறுங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டுமே தவிர நமக்கு என்ன கிடைக்காது, உங்களுக்கு தீங்கே நடக்காது, உங்களுக்கு மரணமே வராது, உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காதுன்னு சொல்லுவது ஒரு தவறான செய்தி. ஏன் அதை சொல்ல வருகிறேன் என்றால், அங்கே லோத்து பார்க்கிறப்ப அவன் கண்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது? நல்லா இருக்குது. ஆனா அந்த பட்டணத்துக்குள்ள போன பிறகு அந்த பட்டணம் இப்படிப்பட்ட பட்டணமா இருந்ததாமா? ஒரு அசுத்தமும்
அருவருப்புமாக இருந்தது. அதனால பாருங்க, அங்கே மரணம் வந்தது. ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டான். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, தேவன் சொன்னதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வேதம் சொல்லு. அப்ப அந்த வாக்கு தத்தத்தை வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையிலே உறுதியாக நிற்பது அங்கே தேவனுக்கு என்று உண்மையாக இருக்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. பாருங்க, லோத்துடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க பார்த்தீர்களானால் அங்க இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக, சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக அங்கே ஆபிரகாம் இடத்திலே வந்து, நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று எச்சரிக்கிறார். அந்த பட்டணத்தை நானு அழிக்க போகிறேன்னு எச்சரிக்கிறார். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க அங்க ஒரு 50 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? நான் என்ன செய்ய மாட்டேன், இல்ல அழிக்க மாட்டேங்கிறார். அப்படியே கம்மி பண்ணி கடைசியில 10க்கு வந்து நிக்கிறார். நமக்கு அது தெரியும், நம்ம வாசித்திருக்கிறோம். பாருங்க, அப்போ தேவன் எச்சரித்து, அது மட்டுமல்ல அங்கே கிருபையும் பாராட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பிறகு இந்த 2 தூதர்கள் அங்கே சென்று, கவனமா கேளுங்க, அந்த 2 தூதர்கள் அங்கே சென்று அங்கே லோத்திடத்திலையும் அதை சொல்றாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். நீ என்ன செய்? நீயும் உன் மனைவியும் பிள்ளைகளும் இங்கிருந்து ஜீவன் தப்பி ஓடிப்போங்கன்னு சொல்றப்போ, அவன் மனைவியை ஆசைப்பட்டு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பின்னிட்டு பாராதேங்கள் என்று சொல்லும் பொழுது அவள் என்ன செய்தாள்? பின்னிட்டு பார்த்தாள். அவள் என்ன செய்தாள்? பின்னிட்டு பார்க்கிறார், திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தோம்னா அவன் என்ன ஆகிவிட்டா? உப்பு தூண் ஆகி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்ய வேண்டும்? சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளாம உங்களுடைய சுயத்தின்படி, ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போன்தான் சொன்னாரே என்று சொல்லி நம்ம என்ன வேணா செய்யலாம் என்றல்ல. நீ போனா போய்த்தான் வேண்டும். இல்ல, நான் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லி நம்ம பிடிவாதமா ஒரு சில காரியங்களை செய்வதாலதான் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களும் தடையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தையிலே அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு அதற்கு விரோதமான செயல்களை செய்யும் பொழுது, அதற்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அங்கே தடைகள் ஏற்பட்டு கொண்டு அது நமக்கு என்ன கொண்டு வருகிறது? மரணத்தையும் பிரிவினைகளையும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொண்டு வர்றதை பார்க்கிறோம். பாருங்க, அது மட்டுமல்ல, அங்கே காணப்பட்ட அசுத்தங்கள் அருவருப்புகள், அங்கே காணப்பட்ட அசுத்தங்கள் அருவருப்புகள் அது இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த பூமியிலே நடந்து கொண்டு அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? லோத்தின் நாட்களிலே நடந்தது போல வரும் நாட்களிலேயும் நடக்கும்னு சொன்னார். அந்த லோத்தின் நாட்களில் நடந்ததுதான் இன்னைக்கு நடக்குது. அங்க என்ன இருந்தது? குடிப்பழக்கம், வேசித்தனம், விபச்சாரம், களவு, அசுத்தங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்கள். அந்த பட்டணம் நிரம்ப இருந்தது. அந்த பட்டணத்தையே தேவன் அக்கினியில தீயில அழிச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. அப்ப இந்த பூமியும் அதை போல் அழிப்பதற்கு வைத்திருக்கிறார். அப்போ அதுல லோத்துவும் தப்பி விட்டான். அது போல ஆபிரகாமும் என்ன செய்யல, அதுல இருந்து தப்பி அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? உங்களை பாதுகாக்கிறார். அடுத்தது 4வதா நம்ம அங்க ஆகாப் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆகாப், யெசபேல். இப்ப இவங்க காலத்துல ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். யார் அது? எலியா. பாருங்க, எலியா தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அங்கே தேவன் என்ன செய்தார்? அந்த தேசத்துல 3 வருஷம் என்ன இருந்தது? பஞ்சம் இருந்தது. மழை இல்லாம பஞ்சம் இருந்தது.
ஆனால் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? எலியாவுக்கு காகங்கள் மூலமாக ஆகாரத்தை கொடுத்தார். காகங்கள் மூலமாக ஆகாரத்தை கொடுக்கறத பார்க்கிறோம். பாருங்க, இப்போ ஏன் அதை நம்ம பார்க்கிறோம் என்றால், பஞ்சகாலத்திலும் நான் உனக்கு ஆகாரமும் தருவேன். தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க இருக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆகாரத்தை கொடுத்து உங்களை போஷித்து அவர் வழி நடத்த முடியும். அது மட்டுமல்ல, தேவன் அங்கே தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? இருமனம் உள்ளவர்களாக நடந்தாங்க. ஏன் அந்த இடத்துல பஞ்சம் வருதுன்னு பாருங்க. ஏன் ஆகாப் யெசபேல் காலத்துல அந்த தேசத்துல பஞ்சம், வறுமை, பட்டினி, பிரச்சனைகள் வந்தது காரணம் என்னது? தேசத்தினுடைய ஜனங்களுடைய நினைவுகள் எப்படி இருந்தது? இருமனம். தேவனையும் வணங்கி கொண்டு பாகாலையும் வணங்கி கொண்டிருக்கிறதுதான் இருமனம். உலகத்தானுக்கு நல்லவனாட்டு நடிக்கிறது, இங்க தேவ சமூகத்திலையும் நல்லவர்களை போல நடிக்கிற காரியம். பாருங்க, அங்க இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ராஜா ஆகாப் ராஜா என்ன செய்தான்? அவன் ஒரு இஸ்ரவேலன். அவன் ஒரு இஸ்ரவேல் மகளைத்தான் திருமணம் செய்திருக்கணும். அவன் எடுக்க வேண்டிய மனைவி அங்க இருக்கிற இஸ்ரவேலரைத்தான் எடுத்திருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்தான்? இந்த யெசபேல், அவனுடைய மனைவி யெசபேல் என்பவள், அவள் ஒரு எகிப்த பெண். அவள் யார்? அவள் எகிப்து. எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருந்தது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தியர் அருவருப்பா இருந்தான். எகிப்தியர் இஸ்ரவேலரை பார்க்கிறப்ப அருவருப்பு. இன்னைக்கு சொல்றோம்ல, ஜாதி மதத்துல இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதி பார்த்தா அருவருப்பு, தீட்டு, அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கும் அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் கிராமங்கள் இருக்கு. அதை போலத்தான் என்னது, அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தியரோட இஸ்ரவேலரை பார்க்கிறப்ப அருவருப்பா இருக்கு. அவர்களோடு அவர்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட அந்த அவிசுவாசியை அவன் போய் திருமணம் செய்து கொண்டு வருகிறான். அவள் தவறான முறையிலே தன்னுடைய கணவனை வழி நடத்தி, அவள் என்ன செய்தார்? தன்னுடைய கணவனை தவறான முறையில வழி நடத்துறார். தவறா தன்னுடைய கணவனுக்கு போதிக்கிறார். அவளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த நாபேலுடைய தோட்டத்தை அபகரித்து நாபேலையும் கொன்று போடுகிறான். நாபேலையும் கொன்று போடுகிறான். அது மட்டுமல்ல, அங்கிருந்த ஜனங்களை பாகால் வழிபாட செய்ய அவன் தூண்டுறான். அதாவது அங்க எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க? பாகால் வழிபடுகிற தீர்க்கதரிசிகள் 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. பாருங்க, இஸ்ரவேலருக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி எலியா. ஆனால் அந்த பாகால் வழிபடுறதுக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள்? 400 பொய்யின் ஆவிகளை உடைய தீர்க்கதரிசிகள். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு சிறு கூட்டமா இங்க இருக்கிறோம், நம்மை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க என்று. அப்ப எவ்வளவு பேர் இருந்தாலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஏனென்றால் நீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கிறப்ப உங்களுக்காக யுத்தம் செய்வது தேவன். உங்களுக்காக எல்லா காரியத்தையும் முன்னெடுத்து செல்வது தேவன். அதனாலதான் அவர் பூட்டுனதை யாரும் திறக்க முடியாது, அவர் திறக்கிறதை யாரும் பூட்ட முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு வல்லமை இருக்கு, அவரிடத்துல அவ்வளவு அதிகாரம் இருக்கு. அதுக்கு மீறி யாரும் செய்தாலும் அங்க நிற்க முடியாது. ஆமென். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவர். அப்ப அந்த தேவன் என்ன செய்தார்? இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்களை அவன் என்ன செய்தான்? எலியா அன்னைக்கு இருந்த ஜனங்களை எச்சரிக்கிறான். கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை நீங்க வணங்குங்க, பாகால்னா நீங்க பாகால் இடத்துல போயிருங்க என்று எச்சரித்தான். அதான் இன்றைக்கு நமக்கும், நம்ம இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் நம்ம என்ன செய்யும்? இந்த உலகம் நம்ம எந்த நேரம் நம்மை வஞ்சித்து அது அதனிடத்தில் இழுக்கத்தான் பார்க்கும். எந்த நேரத்துல நீங்க தவறி விழுவதற்கு ரெடியா இருக்கிறீங்க என்று கவனிச்சுட்டு இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு கவனிச்சுட்டே இருப்பாங்க.
ஒரு சின்ன ஒரு ஒரு துரும்பு அளவுக்கு ஒரு செய்தி கிடைச்சாலும் உங்களை பத்தி என்ன செய்வாங்க? தவறா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் கூட நான் அதான் நினைச்சேன். ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை எப்படி நடக்குதோ அது தகப்பனுக்கு பெருமை. அதே பிள்ளை நாளைக்கு பெரியவனான பிறகு அவனுடைய பிள்ளை எப்படி நடக்குதோ அதுதான் அவனுக்கு பெருமை. அப்போ அந்த அந்த பிள்ளை ஒரு கால் ஏதாவது ஒரு காரியத்துல தவறி போனான், அது அவன் சுயமாக முடிவெடுத்தோ அல்லது அந்த பிள்ளை ஒரு தவறான வழியிலே மற்றவர்களாலே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவன் அந்த தவறான காரியத்தை செய்தாலோ அந்த அந்த குடும்பத்துக்கு தான் அது தவறு. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளை நாளைக்கு பெரியவனான பிறகு அந்த பிள்ளையோட பிள்ளையும் என்ன செய்யும்? அந்த பிள்ளைக்கும் அது ஒரு அவமானமாத்தான் இருக்கும். அந்த குடும்பத்துக்கும் அது அவமானமாத்தான் இருக்கும். பாருங்க, அதுதான் அதனாலதான் தேவன் எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரத்திலையும் எல்லாவற்றையும் நீங்க என்னவா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? சரியாக இருக்க வேண்டும். நான் உன் பிள்ளையும் உன்னுடைய பிள்ளையுடைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறேன், அவர்களோடு கூட நானும் இருக்கிறேன். ஏனென்றால் நம்ம பிள்ளைகளை 24 மணி நேரம் பாதுகாக்க முடியாது. என்னுடைய மகன் இருக்கிறாங்கன்னா என்னுடைய மகனோடு கூட நான் 24 மணி நேரமும் இருக்க முடியாது. மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் அவர்களோடு கூட நான் இருக்கவே முடியாது. அவர்கள் பள்ளிக்கு செல்வாங்க, கல்லூரிகளுக்கு செல்வாங்க, வேலைக்கு செல்வாங்க, திருமணமாகி வெளியில செல்வாங்க. இப்படி எத்தனையோ இடங்கள்ல அவங்க போயிட்டு இருக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியாது? அவர்களோடு கூட இருக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு எப்படி இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும், எப்படி இந்த பூமியில அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தின் மூலமாக நம்ம சபைகளிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் வேத வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். அதை தேவன் செய்கிறதை நம்ம குடும்ப காரியங்களிலே நம்ம செய்கிறோம். அப்போ பாருங்க, நீங்க சரியான காரியத்தில் இருக்கும் பொழுது, நீங்க தேவனை சரியான விதத்திலே சரியான முறையிலே நீங்கள் அவரோடு கூட அணுகும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறார். ஆமென். பாருங்க, அன்றைக்கு அந்த ஜனங்கள் அங்கே பாகால் வழிபடுகிற காரியத்திலே அவர்கள் தவறி போகும் பொழுது அதை செய்ய முடியாதனால அங்கே எலியா அதை செய்து அன்றைக்கு இருந்த ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் நம்ம பார்க்கிறோம். இப்போ 5வதா இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது, கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பதற்கு ஒரு தூதன் வருகிறார். யார் அது? கேப்ரியேல். யார் அது? கேப்ரியேல் என்கிற தூதன். அந்த தூதன் முதலாவது யாரை போய் சந்திக்கிறாரு? சகரியாவையும் எலிசபெத்தை. ஏன்னா அவங்களுக்கு வயதாகி அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. சகரியாவுக்கு வயதாகி குழந்தை இல்லாம இருக்கு. அவர் இன்னொன்னு செஞ்சுட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு? ஆசாரிய ஊழியம். சர்ச்சில் ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கிறார். இன்னைக்கு சொல்லனா அப்படித்தான். அவருக்கு என்ன இல்லாம இருக்கு? குழந்தை இல்லாம இருக்கு. அப்போ சகரியா இடத்துல அங்கே காபிரியேல் போய், இப்படி உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனுடைய பேர் என்னது? யோவான். அப்போ அந்த யோவான் இப்படி பிறப்பாரு. அந்த யோவான் தான் என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்து யார் என்று ஜனங்களுக்கு அடையாளம் காட்டுவார். ஆமென். அப்ப நமக்கு ஒரு அடையாளம் காட்டுவதற்காக தேவன் என்ன செய்தார்? ஒரு மனிதனை முன்னால் அனுப்பினார். அதனாலதான் யோவான் என்ன செய்தார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து காட்டுறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஜீசஸ்னா 5 எழுத்து. JESUS, ஜீசஸ். 5 எதற்கு அடையாளம்? கிருபைக்கு அடையாளம். 5 கிருபைக்கு அடையாளம். 7 பரிபூரணத்துக்கு அடையாளம். 5
கிருபைக்கு அடையாளம், ஒன்று தேவனுக்கு அடையாளம். ஒன்று தேவனுக்கு அடையாளம், 2 ஏற்பாடுகள், 2 சாட்சிகள், 3 தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் 3ல தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். பிதா என்கிற ஸ்தானத்திலே வானத்தையும் பூமியும் படைத்து, பிறகு குமாரனாக இந்த பூமியில வந்து அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்தை எடுத்தார். பிதா என்கிற ஸ்தானத்திலிருந்து இப்பொழுது குமாரன் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தார். இன்றைக்கு நம் மத்தியிலே பரிசுத்தாவியாக இருக்கிறார். அது 3 அடையாளமா. அப்ப 3ல தேவன் தன்னை நிறைவுபடுத்தி தன்னை வெளிப்படுத்துகிறார். 5 இதற்கு அடையாளமா இருக்கிறது, கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சரி பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, யோவானை போல ஒரு மனிதனும் இந்த பூமியில பிறக்கலையாமா. யோவானை போல ஒரு மனிதனும் இந்த பூமியில பிறக்கலைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றார். ஏனென்றால் யோவானுடைய பிறப்பு அது ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருந்தது. யோவான் தேவனுக்காக ஒரு வைராக்கியம் உள்ள, தேவனுடைய நாமத்திற்காக தன்னை அன்றைக்கு இருந்த ஜனங்களிலிருந்து பிரித்து எடுத்துக் கொண்டவர், தன்னை பிரிச்சு எடுத்துக் கொண்டவர். அவர் என்னதான் செஞ்சாரு? அவர் என்ன செய்தாரு? சணல் நார் உடைகளை, அது மட்டுமல்ல, அவர் என்ன சாப்பிட்டாரு? என்ன சாப்பிட்டாரு? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டார். வெட்டுக்கிளிகளையுமே காட்டுத்தேனையும் சாப்பிட்டார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவர் நினைச்சிருந்தா அங்கே ஆசாரியர்களுடைய வீட்டுல என்ன கிடைக்கும்? ஆசாரியர்கள் வீட்டுல என்ன கிடைக்கும்? எல்லா பதார்த்தங்களும் வரும், எல்லா காரியங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதை அவர் விரும்பல. அங்கே தன்னை வெறுமையாக்கி கொண்டு தேவனுக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தினார். தேவனுக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தினார். பாருங்க, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளும். அப்ப நாமும் பாருங்க, நமக்கு யோவான் ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்ப தேவனுடைய வருகைக்கு முன்பாக நாம் இந்த பூமியில யாரா இருக்கிறோம்? நீங்களே எனக்கு சாட்சி. எப்படி அன்றைக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியா முன்னடையாளமா இருந்ததை போல இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் அதை நம்மிடத்துல விரும்புறார். பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? அந்த பூமியில வந்த பொழுது அவர் குருடரையும் சப்பானியர்களையும் முடவர்களையும் இன்னும் அநேகரை அவர் உயிரோடு எழுப்பி அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து, அது மட்டுமல்ல, தான் யார் என்பதை அவர் நிரூபித்தார். ஆமென். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர்தான் இந்த பூமியிலே நிரூபிக்கப்பட்ட தேவன் என்று எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாததை அவர் என்ன செய்தார்? செய்து காட்டினார். என்ன செய்தார்? அவரு மரித்த மனிதனை உயிரோடு எழுப்பினது. 4 நாட்களான லாசருவை எழுந்து வா என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? உயிரோடு. அதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் அது போல அற்புதங்களை செய்ததில்லை. 1 அல்ல 2 அல்ல, நீங்க எலிசா செய்திருக்கிறார். நீங்க வேதத்துல அதுக்கு முன்னாடி யார் செஞ்சா? எலிசா செஞ்சிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தது போல அத்தனை பேரை அங்கே செய்யல. பாருங்க, அப்போ அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய காலத்தை, தன்னுடைய ஜீவியத்திலே தான் யார் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டு வந்தார். பாருங்க, அவர் அந்த ரோமர்களுக்கு முன்பாக, அன்றைக்கு இருந்த கிரேக்கர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை தேவகுமாரனாக, தேவனுடைய மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே கல்லறையிலே போன பொழுது இந்த கல்லறையிலிருந்து அவர் என்ன செய்தார்? அவரை மரணம் செய்யும்படி அவரை அடித்து பாதாளத்தில் இறக்க பிசாசு முயற்சி செய்தார். ஆனால் என்ன செய்தார்? அவரு இந்த பாதாளத்தின் வல்லமைகளை உடைத்தெறிந்து அவர் உயிரோடு எழுந்து வந்தார் 3ஆம் நாளில். அதையும் அவர் சொன்னார், நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழுந்து நான் வந்து நான் இருக்கும் இடத்துல உங்களையும் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி அங்கே தன்னை அவர் யார் என்று அவர் நிரூபித்து அவர் தன்னை வெளிப்படுத்தினவராக இருந்தார். அவர் என்ன செய்தார்? அன்றைக்கு இருந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக
அவர் வெளிப்படுத்தி தன்னுடைய ஜீவியத்தை வெளிக்காட்டினார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இன்றைக்கு 2 கட்டங்களாக நம்ம இருக்கிறோம். என்னவாக இருக்கிறோம்? நமக்கு இந்த 2000 வருஷங்களாக, கவனமா கேளுங்க, இந்த 2000 வருடங்களாக புறஜாதிகளாகிய நமக்கு எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், என்னென்னமோ காரியங்கள் இந்த பூமியில நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் தேவன் என்ன செய்தார்? நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்றும் நம்முடைய ஜீவியம் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே 2 தேவ மனிதர்களை கடந்த நூற்றாண்டுகளிலே நமக்கு எழுப்பினார். யாரு? ஜான் வெஸ்லி ஒண்ணு, லூத்தர் ஒண்ணு. அதனாலதான் இன்னைக்கு லுத்தரன் சர்ச் என்று இருக்குது. அப்ப லுத்தரன் மூலமாக நமக்கு என்ன கொண்டு வரப்பட்டது? விசுவாசம் நமக்கு வந்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லுத்தரன் சபையில விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசுவார்கள். ஜான் வெஸ்லி சபையில் என்ன கொண்டு வந்தது? பரிசுத்தத்தை கொண்டு வந்தான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெதஸ்டிஸ்ட் என்று சொல்ற, லூத்தரன்ஸ்க்கு அடுத்தது இந்த மெதஸ்டிஸ்ட் என்று சொல்றவங்க பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் அதிகமா போடுவாங்க. பெண்டகாஸ்ட் என்று சொல்லி, சிலோன் பெண்டகாஸ்ட், சிபிஎம், ஐபிசி என்று சொல்லி அங்க அவர்கள் போடுவாங்க. இப்போ இது 2வது காரியமா இருக்கு. அடுத்தது 3வதாக இன்றைக்கு நம்ம இருக்கிறது, நம்ம மணவாட்டிக்கு தேவன் திரும்ப மறுபடியுமாக அங்கே உயிர்ப்பிப்பை கொடுத்து அங்கே மறுபடியுமாக பரிசுத்தாவினுடைய வல்லமையிலே நம்ம தேவன் நிரப்புகிறார். உங்களுக்கு விசுவாசம் மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் மட்டுமல்ல, பரிசுத்தம் மட்டுமல்ல, இன்னும் என்ன வேண்டும்? உங்களுக்குள்ள பரிசுத்தாவினுடைய முத்திரை வேண்டும். பரிசுத்தாவினுடைய முத்திரை இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பரிசுத்தாவியை குறித்து அதிகமாக பேசுகிறோம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்தாவினுடைய முத்திரை இருக்க வேண்டும். அதனாலதான் அங்க நீங்க எசேக்கியேல்ல வாசிக்கிறப்போ, வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறப்போ என்ன செய்யப்படுகிறதாமா? தேவன் அங்கே எபேசியர் 4:30 கூட நீங்க வாசிக்கலாம். வாசிங்க எபேசியர் 4:30. பாருங்க, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பாருங்க, தேவனுடைய பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்க, பரிசுத்தாவி நமக்கு ஒரு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தம் மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்திற்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அந்த ஆவியை நீங்க என்ன செய்ய படுத்தக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. இல்லையா, நான் விசுவாசத்தோடு தானே இருக்கிறேன், நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நான் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? நான் எதுக்கு சபையில வார வாரம் கூடணும்? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன் சபை ஐக்கியத்துல நான் இல்லாம இருந்தானே? நான் தான் விசுவாசிக்கிறேனே. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? முடிகளை வெட்டுவதும், இன்னும் அங்க துணிகளை என்ன செய்கிறது? ஆண்கள் பெண்களுடையும், பெண்கள் ஆண்களுடையும் அணிகிறது. ஆண்கள் பெண்களை போல மாறுகிறது. பெண்கள் ஆண்களை போல உடை அணிகிறது. இன்றைக்கு அது ஒரு ஃபேஷன் என்று சொல்றாங்க. வெளிநாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேஷன் என்று சொல்றாங்க. அது ஒரு சில பெண்கள் ஒரு சில இடங்கள்ல அணிந்து வருகிற அந்த உடைகளை பார்த்தால் என்ன வருகிறது? அவ்வளவு கவர்ச்சியாக, அது மட்டுமல்ல, மனிதனை இச்சையை தூண்டி அது வேசித்தனத்திற்குள்ளாக, அது மட்டுமல்ல, அது அருவருப்பையும் அசிங்கத்தையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். அது என்ன செய்கிறது? உங்களை மரணத்திற்குள்ளாக வழி நடத்துகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எந்த ஒரு ஸ்திரீயும் இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோடு விபச்சாரம். பார்த்தாலே தவறுங்குது. அப்ப அந்த பார்வையை இழுக்கும்படியாக என்ன செய்கிறான் இன்னைக்கு பிசாசு? பெண்களை இந்த உடைகள் மூலமாக தங்களை வெளிக்காட்டி கொள்றதை அங்கே பிசாசு அவர்களுடைய இருதயத்திலே இருந்த அதை தூண்டுகிறது. உங்களுக்கு நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? அவர்களுடைய இருதயத்திலே இருந்து கொண்டு தூண்டு வைக்கிறது. அதனாலதான் தங்களுடைய உடைகளை அங்கே தங்களை ஒரு அலங்கார பொருட்களாக காட்டிக் கொள்றாங்க இன்னைக்கு.
அப்ப அது என்ன எதற்குள்ளாக கொண்டு செல்கிறது? எப்படி அன்றைக்கு லோத்து நாட்கள் இதுதான் இருந்தது. அதனால ஆண்டவர் சொன்னார் என்னது? நோவாவின் நாட்களிலே வந்தது போல என்ன வரும்? மழையும் பஞ்சமும் பூகம்பமும் கொள்ளை நோய்களும் அதிர்ச்சிகளும் வரும். அதே போல லோத்துடைய நாட்களிலே இந்த காரியம் இருந்தது. அதனாலதான் வேதத்துல அந்த 2 காரியம் நடக்குன்னு சொல்றார். அந்த 2ம் அழிவுக்கு முன்பாக நடக்கும். ஒன்று லோத்து நாட்களிலே நடந்தது போல வேசித்தனம், விபச்சாரம், களவு, அசுத்தம், அருவருப்புகள் இந்த பூமியை தீட்டுப்படுத்தும். 2வதாக அங்கே நோவாவின் நாட்களில் நடந்தது போல வெள்ளம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்களும், அங்கே அக்கிரமமும் அருவருப்புகளும் அதிகரிக்கும் என்று சொல்லி பாருங்க. இந்த 7 காரியங்களும் நம்ம தியானித்த இந்த 7 காரியங்களும் இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கு. இது நம்மை வேதத்தோடு கூட நம்மை இணைத்து நம்மை எச்சரிக்கிற காரியமாக. இப்ப இந்த 7 காரியம் தான் வேதத்துல மிக முக்கியமான காரியமாக இருக்கு. நீங்க நோவாவை பற்றி பேசாமல் வேதத்திலே இருக்க முடியாது. அதே போல லோத்து, ஆபிரகாமை பற்றி நம்ம வேதத்துல பேசாமல் இருக்கவே முடியாது. மோசேயை பற்றி பெரிய தேவ மனுஷன் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு வந்தான். மோசேயை பற்றி நம்ம பேசாம இருக்க முடியாது. அதே போல ஆகாப், எசபேல், எலியாவை குறித்து வேதத்திலே பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போயிட்டாங்க. அங்கே தேவனுடைய சமூகத்திலிருந்து, அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அங்கே தங்களுக்கு என்று ஒரு தேசம் கிடைச்ச பிறகு அந்த தேசத்தை ஆண்ட அதிகாரி தவறான முறையில நடந்து கொண்டதுனால ஜனம் என்ன ஆயிட்டாங்க? பாவத்திலே விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருகிறதையும், அதற்கு பிறகு இன்றைக்கு புறஜாதிகளாகிய நம்முடைய இந்த 2000 ஆண்டிலே எல்லா சபைகளும் இருளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வழி விலகி அங்கே அடிமைப்பட்டு பாபிலோனுக்குள்ளே போய் விழுந்தார்களோ, அதை போல இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற சபைகளும் என்ன ஆகிவிட்டது? பாபிலோன் வழிபாடுகளுக்குள்ளாக போய்விட்டது. இன்றைக்கு கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்க்கிறேன். ஒரு சபையிலே, கவனமா கேளுங்க, சபையிலே புறஜாதிகளுடைய ஆராதனை சபையிலே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க தேசத்துல. நான் இந்த முடிச்சு கூட உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுறேன், பாருங்க. இப்போ எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு சபையானது அருவருப்புக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. தேவன் எதை வெறுக்கிறாரோ, கவனமா கேளுங்க, அந்நிய தேவனை நமஸ்கரிக்க கூடாது, அதனுடைய பெயரையும் நீ உச்சரிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. சபையிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது எவ்வளவு பெரிய அருவருப்பு. அதான் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பு. அது இன்னைக்கு நடக்குது. அதான் இன்னைக்கு உலகம் என்ன ஆயிட்டு இருக்குது? தீட்டுப்பட்டு போய்விட்டது. அருவருப்புன்னா என்னது? அசிங்கம்னா என்னது? தீட்டுப்பட்டு போயாச்சு. அப்ப அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இன்றைக்கு காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களுக்கு முன்பாக. அது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க எசேக்கியேல வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அந்த காரியத்தை வாசித்து நம்ம புதிய வருஷத்திற்கான ஆராதனையை நம்ம தொடங்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 9:4 7 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் முழுவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அலைகிற மனுஷரில் நெற்றிகளில் அடையாளம் போடு. பாருங்க, இது எதற்கு அடையாளமா இருக்குது? எருசலேம் நகரம் எல்லா சபைகளுக்குள்ளும் போய் சபையிலே வெளியிடங்களில் நடக்கிற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகணும். அதான் நீங்க பரிசுத்தாவியோட பெருமூச்சு விட்டு அழுகணும். அப்படி கேளு சொல்றாரு பாருங்க. பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். கவனமா கேளுங்க. நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்க. உங்கள் கண் தப்ப
உங்க கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் யாரை வெட்டி கொலை செய்ய சொல்றான்னு பாருங்க. முதியோரையும் ம். வாலிபரையும் ம். கன்னிகைகளையும் ம். குழந்தைகளையும் ம். ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். ம். அடையாளம் போடப்பட்டிருக்கிற அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். கிட்டாதிருங்க. அடையாளம் போடப்பட்டது என்னது? பரிசுத்தாவில் நிரம்பின ஒருவரையும் கிட்டி சேராதீங்க. அவன் கிட்டேயே போகக்கூடாதுங்கிறார். பாருங்க, எங்கிருந்து தொடங்க வேண்டுமாமா? என் பரிசுத்த ஸ்தலத்திலே தொடங்கு. பரிசுத்த ஸ்தலங்கிறது என்னது? நம்ம தேவனை ஆராதிக்கிற இடம். அப்ப இன்றைக்கு சபைகளுக்குள்ளேயே என்ன இருக்குது? அருவருப்பு இருக்கு. அன்றைக்கு அது நடந்தது. அன்றைக்கு அந்த எருசலேம்ல நடந்தது. அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய அந்த சபைகளுக்குள்ளே நடந்தது. இன்றைக்கும் அதுதான் நமக்கும் அடையாளமா இருக்கு. பாருங்க, அது மட்டுமல்ல, ஆலயத்துக்குள்ளே இருக்கிற மூப்பரிடத்திலே தொடங்கு. பாருங்க, அது சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம். நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி, எதை? நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களால் நிரப்பி புரட்டு போடுங்கள் என்று. நீங்க புறப்பட்டு போங்க, போய் வெட்டி போடுங்கன்னு சொல்றாங்க. அது நடந்தது அன்னைக்கு. அது இன்றைக்கும் தேவனுடைய வருகைக்காக இது காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, தேவன் நம்மை ஒவ்வொரு காலத்திலேயும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு அவர் எச்சரிக்கிறார். சோ இன்றைக்கும் இந்த 2023ஆம் வருஷமும் நம்மை இந்த நிமிஷம் வரை பாதுகாத்த தேவன் நம்மையும் எச்சரித்து வருகிறார். வருகிற வருஷங்களிலே, வருகிற நாட்களிலே நாம் கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, அவருக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக தேவ கிருபை நமக்கு கிடைக்கும்படியாக இந்த 2023ஆம் வருஷத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான நேரத்திலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வாசித்த தியானித்த உம்முடைய ஆண்டவரே எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். இயேசுவே, இந்த பூமியிலே நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை கர்த்தா. நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி எங்களை கனப்படுத்தி எங்களை மகிமைப்படுத்தி இந்த பூமியில உமக்கென்று சாட்சியா நீர் வைத்திருக்கிறீரப்பா. இயேசுவே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியதப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இது அந்த 2023ஆம் வருஷம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினீரப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமாக இருந்த எங்களை உடைய ரத்தத்திலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினீரப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. எங்களை முற்றிலுமாய் சுத்திகரியும் அப்பா. எங்களிலே காணப்படுகிற தவறுகள், அசுத்தங்கள், அருவருப்புகளை, மீறுதல்களை நீர் உடைய ரத்தத்திலே கழுவினீர் என்று சுவாசிக்கிறோம் அப்பா. தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்பா. இது இந்த நேரத்திலே, இந்த வருஷத்தின் கடைசி நிமிஷத்திலே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரம் தொடர்ந்து எங்களுக்கு வழிநடத்தி பலப்படுத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் ஜெப சிந்தனையிலே இருப்போம். தொடர்ந்து புது வருஷ ஆராதனை நம்ம தொடங்கலாம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து